கூறினார். மகளே, என் மகன் இதை சுத்தம் செய்கிறான். டிஎஸ்பியின் இதயம் படபடத்தது. ஆனால் அவரது முகம் கடுமையாகவே இருந்தது. அமர் என்று அவர் சொல்லும்போது முதியவரின் குரல் உணர்ச்சியால் திணறியது. டிஎஸ்பியின் விரல்கள் நாற்காலியின் பிடியில் இருக்கின. அமர் இன்று பணிக்கு வரவில்லை. ஏன்? முதியவர் தலை குனிந்து கேட்டார். எனக்கு உடம்பு சரியில்லை மகளே. அவரால் என்னை தனியாக விட்டுச் செல்ல முடியவில்லை. ஒரு கணம் அமைதி நிலவியது. அப்போது அந்த முதியவர் உடைந்து போனது போல் தோன்றியது. மகளே, என் மகன் முன்பு இப்படியில்லை. அவன் சிரிப்பான், பேசுவான், கடினமாக உழைப்பான். டிஎஸ்பி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். 7 வருடங்களுக்கு முன்பு அவனது திருமணம் முறிந்தது. டிஎஸ்பியின் கண்கள் மின்னின. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. விவாகரத்துக்குப் பிறகு முதியவர் தொடர்ந்தார். அவன் முடிந்தது போலிருந்தது. அவர் கூறினார், எனக்கு ஒரு சிறிய தொழில், ஒரு வீடு, என் உடைமைகள் அனைத்தும் இருந்தன. எல்லாம் போய்விட்டன. அவர் மிகவும் நேசித்த பெண். முதியவர் மெதுவாக, அவள் வெகு தூரம் சென்று விட்டாள் என்றார். டிஎஸ்பியின் தலை குனிந்தது. என் மகன் யாரையும் வெறுக்கவில்லை மகளே, ஆனால் அவன் தன்னையே வெறுக்கிறான். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் இரவில் தூங்குவதில்லை, பகலில் சிரிக்க மாட்டார். அவர் வேலை செய்கிறார், தரையை துடைக்கிறார். டிஎஸ்பியால் இனி நாற்காலியில் உட்கார முடியவில்லை. அவள் எழுந்து நின்றாள். டிஎஸ்பி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? அவர் கனத்த குரலில் கேட்டார். முதியவர், பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா என்றார். மகளே. டிஎஸ்பியின் குரல் நடுங்கியது. அதே அதிகாரி ஒருவரின் வாழ்க்கையை நாசமாக்கினால்? முதியவர் அதிர்ச்சியடைந்தார். யார் அதை செய்வார்கள்? மகளே, அதிகாரிகள் தெய்வங்களைப் போன்றவர்கள். டிஎஸ்பியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் உடனடியாக முகத்தை திருப்பிக் கொண்டார். நீ போ பாபுஜி என்று அவர் தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டார். உன் மகனுக்கு எந்த தீங்கும் வராது. முதியவர் எழுந்து நின்று கைகளை கூப்பினார். கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பாராக மகளே. அவர் சென்றவுடன் டிஎஸ்பியின் சுவர் இடிந்து விழுந்தது. அவள் நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடினாள். 7 வருடங்களுக்கு முன்பு எடுத்த முடிவு, ஒரு கையெழுத்து, ஒரு பெருமை. அதுதான் அமரை இன்று துடைப்பம் பிடிக்க கட்டாயப்படுத்தியது. காதலை பலவீனம் என்று தவறாக நினைத்தாளா? தொலைபேசி ஒலித்தது. டிஎஸ்பி கண்களை திறந்தாள். மேடம், மேடம், அது இன்ஸ்பெக்டரின் குரல். அமர் கண்டுபிடிக்கப்பட்டார். டிஎஸ்பி கண்களை மூடிக்கொண்டார். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வாருங்கள். அவள் ஒரு கணம் நின்றாள். பின்னர் மரியாதையுடன் பேசினாள். இன்று ஒரு அதிகாரி இல்லை. ஒரு உடைந்த பெண் தன் கடந்த காலத்தை சந்திக்கப் போகிறாள். ஒரு போலீஸ் ஜீப் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றது. கதவு திறந்தது. அமர் கீழே இறங்கினார். இன்று அவன் கையில் துடைப்பமில்லை. ஆனால் அவன் தொய்வடைந்த சுயமரியாதை இன்னும் அவனிடமே இருந்தது. எளிமையான உடைகள், சோர்வான முகம், பல வருட தோல்வியால் அவன் கண்களில் ஏற்பட்ட அமைதி. 2 போலீசார் அவனை உள்ளே அழைத்து சென்றனர். அவன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தவுடன் பல கண்கள் அவன் மீது பதிந்தன. ஆனால் அமரின் பார்வை தரையில் நிலைத்திருந்தது. மேடம், அமர் வந்துவிட்டார். டிஎஸ்பி தன் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கவில்லை. கோப்பில் அவன் பிடி இறுகியது. அவரை தனியாக அனுப்பு. கதவு மூடப்பட்டது. இப்போது அறையில் 2 பேர் மட்டுமே இருந்தனர். சீருடை அணிந்த அதிகாரி மற்றும் சீருடையில் உயிரிழந்த ஒரு மனிதன். அமர் தலைகுனிந்து நின்றார். டிஎஸ்பி அவனை பார்த்தார். அவன் ஒரு காலத்தில் தன் எதிர்காலத்தை நினைத்த அதே முகம். ஆனால் இன்று அந்த முகம் அங்கேயே காணாமலேயே நின்றது. உட்காருங்கள் என்று டிஎஸ்பி முறைப்படி கூறினார். அமர், உட்காராதே, தயவு செய்து நில். டிஎஸ்பி தனக்குள் சொல்லிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் டிஎஸ்பி, இன்று காலை காவல் நிலையத்திற்கு வெளியே என்றார். அவள் நிறுத்தினாள். அமரின் கண்ணிமைகள் லேசாக துடித்தன. ஆனால் அவரது முகம் அமைதியாகவே இருந்தது. என்னை அடையாளம் தெரிகிறதா? டிஎஸ்பி நேரடியாக அல்ல, கனமான கேள்வியுடன் கேட்டார். அமர் தலையை லேசாக ஆட்டினார். இல்லை மேடம். அவர் தனது பதிலை தயாரித்திருந்தார். டிஎஸ்பியின் இதயம் உள்ளிருந்து நடுங்கியது. ஆனால் அவர் முகத்தில் எந்த வெளிப்பாடும் வரவிடவில்லை. இது விசித்திரமானது. அவர் சில முகங்களை சொன்னார். ஒரு நபர் அவற்றை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார். அமர் அமைதியாக இருந்தார். நீங்கள் இங்கே எவ்வளவு காலமாக வேலை செய்கிறீர்கள்? டிஎஸ்பி கேள்வியை சில மாதங்கள் மேடம் என்று வேறு கேள்வியாக மாற்றினார். இதற்கு முன் அவருக்கு எந்த வேலை ஒதுக்கப்பட்டாலும் டிஎஸ்பி நாற்காலியிலிருந்து எழுந்து மெதுவாக நடந்து அவருக்கு முன்னால் நின்றார். அமர் அவளுடைய மூச்சை உணரும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தார். என்னை பார், டிஎஸ்பி கூறினார். அமர் தலையை உயர்த்தினார்.
நேரம் ஒரு கணம் நின்றது. கண்கள் அப்படியே இருந்தன, மூக்கு அப்படியே இருந்தது, முகம் அப்படியே இருந்தது. ஆனால் அவற்றில் இனி எந்த புகாரும் இல்லை, வெறுமை மட்டுமே இருந்தது. டிஎஸ்பியின் தொண்டை அடைத்தது. திடீரென்று தலை குனிந்தார். ஒரு கணம் அந்த வில் மன்னிப்பு கேட்கவில்லை, ஆனால் அது நிச்சயமாக பெருமையின் உடைப்பாக இருந்தது. அமர் பீதி அடைந்தார். மேடம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? டிஎஸ்பி தலையை உயர்த்தினார். ஒன்றுமில்லை என்று அவர் கூறினார். இன்று நான் ஒரு மனிதனைப் போல நிற்கிறேன். அமர் ஒரு அடி பின்வாங்கினார். மேடம், அவரது குரல் அமைதியாக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள், இல்லையெனில் நான் செல்ல வேண்டும். டிஎஸ்பி அவரை பார்த்தார். அமரின் கண்கள் மிக விரைவாக தாழ்ந்திருந்தன. சில இடங்களில் தங்குவது சரியல்ல. மேடம், டிஎஸ்பி புரிந்து கொண்டார். அவர் அந்நியர் அல்ல, அவர் விலகி இருக்க விரும்பினார். போகலாம் என்றாள். அமர் திரும்பி கதவை அடைந்தார். அவர் ஒரு கணம் நின்றார், ஆனால் திரும்பி பார்க்காமல் வெளியே சென்றார். கதவு மூடப்பட்டது. டிஎஸ்பி அங்கே நின்றார். இன்று அவள் உறுதியாக நம்பினாள். அவளை அடையாளம் கண்டு கொண்டார். அவன் விரும்பவில்லை. இந்த மௌனம்தான் மிகப்பெரிய தண்டனை. அமர் சென்ற பிறகு மேடம் டிஎஸ்பி நீண்ட நேரம் அங்கேயே நின்றாள். கதவு மூடப்பட்டிருந்தது. அறை அமைதியாக இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு புயல் வீசியது. அவள் ஒரு நாற்காலியில் உட்கார முயன்றாள், ஆனால் முடியவில்லை. இறுதியாக அவள் தரையில் அமர்ந்தாள். சீருடை, பதவி, அதிகாரம் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டன. இன்று அவள் டிஎஸ்பி இல்லை. இன்று அவள் கடந்த காலம் திடீரென வெளிப்பட்ட ஒரு பெண். அமரின் குரல் அவள் காதுகளில் எதிரொலித்தது. சில இடங்களில் தங்குவது சரியல்ல மேடம், அவள் சொன்னாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அன்று நான் அதை முணுமுணுத்திருந்தால் நான் தண்டனையை முடித்திருக்க மாட்டேன். அமர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தான். சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு எதுவும். அவள் மெதுவாக, நீங்கள் போகலாம் என்றாள். அமர் திரும்பி கதவை அடைந்தார். அவர் ஒரு கணம் நின்றார், ஆனால் திரும்பி பார்க்காமல் வெளியே சென்றார். கதவு மூடப்பட்டது. டிஎஸ்பி அங்கே நின்றார். இன்று அவள் உறுதியாக நம்பினாள். அவளை அடையாளம் கண்டு கொண்டார். அவன் விரும்பவில்லை. இந்த மௌனம்தான் மிகப்பெரிய தண்டனை. அமர் சென்ற பிறகு மேடம் டிஎஸ்பி நீண்ட நேரம் அங்கேயே நின்றாள். கதவு மூடப்பட்டிருந்தது. அறை அமைதியாக இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு புயல் வீசியது. அவள் ஒரு நாற்காலியில் உட்கார முயன்றாள், ஆனால் முடியவில்லை. இறுதியாக அவள் தரையில் அமர்ந்தாள். சீருடை, பதவி, அதிகாரம் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டன. இன்று அவள் டிஎஸ்பி இல்லை. இன்று அவள் கடந்த காலம் திடீரென வெளிப்பட்ட ஒரு பெண். அமரின் குரல் அவள் காதுகளில் எதிரொலித்தது. சில இடங்களில் தங்குவது சரியல்ல மேடம், அவள் சொன்னாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அன்று நான் அதை முணுமுணுத்திருந்தால் நான் தண்டனையை முடித்திருக்க மாட்டேன். அமர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தான். சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு எதுவும் உணரவில்லை. அவன் நடந்து கொண்டே இருந்தான். அதே கேள்வி அவனுக்குள் நீடித்தது. நான் உண்மையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனா? டிஎஸ்பியின் பெயரை அவன் தனக்குள் ஒருபோதும் குறிப்பிடவில்லை, ஏனென்றால் அது வலியை மட்டுமே அதிகரித்தது. சேரியை அடைந்ததும் அவன் தந்தையின் அருகில் அமர்ந்தான். தந்தையின் முகத்தை பார்த்ததும் அவருக்கு புரிந்தது. நான் அவரை அறிமுகப்படுத்தினேன் என்று அவர் வெறுமனே கேட்டார். அமர் தலையசைத்தார். நீ அவரை அடையாளம் கண்டு கொண்டிருப்பாய், இல்லையா? அவரது தந்தை மெதுவாக கேட்டார். அமர் முதல் முறையாக கண்களை உயர்த்தினார். அடையாளம் காண்பது மிக எளிதாக இருந்தது பாபுஜி. அவரது குரல் நடுங்கியது, ஆனால் நினைவூட்டுவது மிக கடினமாக இருந்தது. அவரது தந்தை அவரது கையை பிடித்தார். மகனே, இன்றும் நீங்கள் தவறாக நினைக்கவில்லை. அமர் சிரித்தார், ஆனால் அந்த சிரிப்பு அழுகையை விட வேதனையாக இருந்தது. ஒருவேளை யாரும் தவறாக இருக்கவில்லை பாபுஜி என்று அவர் கூறினார். சில முடிவுகள் முன்கூட்டியே எடுக்கப்பட்டிருக்கலாம். டிஎஸ்பி மேடம், மீண்டும் இரவு. காவல் நிலைய விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைந்து கொண்டிருந்தன. டிஎஸ்பி மேடம் இன்னும் தனது அலுவலகத்தில் இருந்தார். மேஜையில் பழைய கோப்பு திறந்திருந்தது. அதில் 7 வயது கையெழுத்து இருந்தது. கையெழுத்து இன்னும் அப்படியே இருந்தது, ஆனால் அதில் கையெழுத்திட்ட கை இன்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கோப்பை மூடிவிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். அன்று காலை அமர் துடைத்த அதே சாலை. நான் உறவுகளை பலவீனம் என்றும் வலிமை எல்லாவற்றுக்கும் காரணம் என்றும் தவறாக நினைத்தேன் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளுடைய தொலைபேசி திரை ஒளிர்ந்தது. ஒரு செய்தி இருந்தது. மேடம், அமர் நாளையிலிருந்து வேறு இடத்தில் பணியில் இருப்ப. பிஎஸ்பியின் மூச்சு நின்றது. இல்லை, அவள் வாயிலிருந்து அவ்வளவுதான் வந்தது. இன்று அவளால் அவனை தடுக்கக்கூட முடியவில்லை. அவளால் முடிந்திருக்கலாம், அதை விட்டுவிட அவள் விரும்பவில்லை. டிஎஸ்பி தன் நாற்காலியிலிருந்து எழுந்தபடி சொன்னாள். அன்று உண்மை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருந்தால் இன்று எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன? முதல் முடிவை எடுத்தது யார்? யாரை விட்டுச் சென்றது யார்?
வாழ்க்கை உண்மையில் எல்லாமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போது மிக நெருக்கமாக இருந்தன. ஆனால் வலியுடன் மங்கலான காலை வெளிச்சம் வந்தது. டிஎஸ்பி மேடம் நேற்று அமர் துடைத்த அதே சாலையில் நின்று கொண்டிருந்தார். இன்று யாரும் இல்லை. சாலை சுத்தமாக இருந்தது. ஆனால் அவருக்கு அப்படி தோன்றவில்லை. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, அவரை அப்படி கூப்பிடு என்றாள். சிறிது நேரம் கழித்து அமர் வந்தார். இன்று அவர் கையில் துடைப்பமில்லை. ஆனால் அவரது முகத்தில் எல்லாவற்றையும் இழந்த பிறகு வரும் அதே அமைதி இருந்தது. டிஎஸ்பி மேடம் முதல் முறையாக அவரை பெயர் சொல்லி அழைத்தார். அமர் நிறுத்தினார். அறியாமை போல் நடிப்பதில், உன் சீருடை, உன் பதவி, உன் அடையாளம், என் காதல் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒரு சுமையாகிவிட்டன. டிஎஸ்பி கண்களை மூடினான். கொஞ்சம் நிறுத்த சொன்னேன். அமரின் குரல் அடைத்தது. ஆனால் நிறுத்துபவர்கள் அதிகாரிகளாக மாட்டார்கள் என்று நீ சொன்னாய். டிஎஸ்பியின் தலை குனிந்தது. நான் விவாகரத்து கேட்டேன் என்று அவர் உடைந்து கூறினார். ஏனென்றால் நான் என் பலவீனங்களை விட்டுவிட்டால் நான் பரமாதிவிடவேன் என்று நினைத்தேன். அமர் ஒரு சிறிய புன்னகையை அளித்தார். நீங்கள் வலிமையானீர்கள் மேடம், ஆனால் நான் உடைந்து விட்டேன். டிஎஸ்பியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. நீங்கள் இந்த நிலையை அடைவீர்கள் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அமர் அமைதியாக சொன்னான். விவாகரத்துக்குப் பிறகு வீடு விற்கப்பட்டது. வேலை நிறுத்தப்பட்டது. நண்பர்கள் வெளியேறினர். ஒரு மனிதன் தன் கண்களை பார்க்க முடியாதபோது துடைப்பத்தை எடுப்பது மிகவும் எளிதா. காரியமாக தெரிகிறது. டிஎஸ்பி திடீரென்று அவர் முன் குனிந்தார். உண்மையிலேயே ஒரு டிஎஸ்பி ஒரு துப்புரவு தொழிலாளியின் முன் என்னை மன்னியுங்கள். அவரது குரல் உடைந்தது. அமர் பின்வாங்கினார். மன்னிப்புகளை தாமதமாக சொல்வது நல்லது மேடம். சில செலவுகளுக்கு பிறகு. டிஎஸ்பி கண்ணீருடன், எனக்கு நேரம் திரும்ப கிடைத்தால் போதும் என்றார். அமர் தலையசைத்தார். நேரம் திரும்பாது. அது கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கணம் மௌனம் தொடர்ந்தது. பின்னர் டிஎஸ்பி நிமிர்ந்து நின்றாள். இன்று அவள் முதுகு நேராக இருந்தது. ஆனால் பெருமை இல்லை. அமர், அவள், நீ இன்னும் என்னை விட உயரமாக இருக்கிறாய் என்றாள். அமர் முதல் முறையாக லேசாக சிரித்தான். ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் நான் என்ன இழக்கவில்லை. டிஎஸ்பி காவல் நிலையத்தை நோக்கி, சீருடையை நோக்கி பார்த்து, பதவி முக்கியமில்லை, அந்த நபர்தான். அமர் திரும்பி நடந்தார். ஆனால் இந்த முறை எதுவும் உடைக்கப்படவில்லை. ஆனால் ஏதோ கற்றுக்கொண்டது. உறவுகளை நம் வாழ்க்கையை விட குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதும் நாள், அதுதான் நமது மிகப்பெரிய தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் நாள். இந்த கதை உங்களை தொட்டால் தயவு செய்து கருத்துகளில் பகிரவும். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள்? வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து பகிரவும். மேலும் இதுபோன்ற உண்மை கதைகளுக்கு சேனலுக்கு குழு சேரவும்.